नमस्ते। प्रवाहिका पाठ 14। दवाई की दुकान में, मருந்து कடையில்। आइए सर, अपना प्रिस्क्रिप्शन दिखाइए। வாங்க சார், உங்கள் மருந்து சீட்டை காட்டுங்க। देता है, கொடுக்கிறார்। पहली दवा हमारे पास है, முதல்ல எழுதியிருக்கிற மாத்திரை இருக்கு। लेकिन दूसरी दवा नहीं है, ரெண்டாவது மாத்திரை இல்லை। इसके बराबर की दवा दे दूं, இதுக்கு பதிலாக வேறு மாத்திரை கொடுக்கவா। उससे कोई हानि तो नहीं होगी, அதனால் எந்த பிரச்சனையும் வந்துடாதே। मैं ठीक हो जाऊँगा ना, நான் சரியாயிடுவேன்ல। हानि कैसा होगी, பிரச்சனை எப்படி வரும்। लाभ ही होगा, லாபந்தான் வரும்। दोनों गोलियां एक ही काम करती है, ரெண்டு மாத்திரையும் ஒரு வேளை தான் செய்யுது। मगर कंपनियां अलग नाम अलग, कंपनी तनी பேர் தனி। आप कहते हैं तो ठीक है, நீங்கள் சொல்கிறது சரி। तीसरी दवा हमारे पास है, மூணாவது மாத்திரை எங்ககிட்ட இருக்கு। ये लीजिए सर आपकी दवायाँ, இந்தாங்க சார் உங்களோட மருந்துகள்। इनको कैसे खाना है, இதை எப்படி சாப்பிடணும்। इसी में डॉक्टर ने लिखा है, இதில் டாக்டர் எழுதியிருக்காரு। तीनों सुबह एक, दोपहर को एक, रात को एक। हाँ खाने के बाद, இதில் எழுதியிருக்காங்க 3 மாத்திரையில், காலையில் 1, மத்தியானம் 1, ராத்திரி 1। ஆமாம் சாப்பிட்டதுக்கு பிறகு। अच्छा धन्यवाद, நல்லது நன்றி। जाता है, नया ग्राहक आता है, அவர் போயிட்டாரு, புதிய ஒரு வாடிக்கையாளர் வராரு। 2 दिन से बुखार है, 2 நாளாக காய்ச்சல்। जुकाम भी है, ஜலதோஷமும் இருக்கு। கம்ஜோர் भी है, ரொம்ப டயர்டாக இருக்குது, களைப்பாக இருக்குது। கம்ஜோர்னா பலவீனம், டயர்டாக இருக்குது। यह सब कठिनाइयाँ किसको है, இந்த கஷ்டமெல்லாம் யாருக்கு இருக்குது। मुझे ही ये सारी कठिनाइयाँ हैं, எனக்கு தான் இந்த கஷ்டமெல்லாம் இருக்குது। तो यहाँ क्यों आए, அப்புறம் ஏன் இங்கே வந்தீங்க। दवा लेने, மருந்து வாங்கத்தான்। हम डॉक्टर प्रिस्क्रिप्शन के बिना कोई भी दवा नहीं देते, நாங்கள் டாக்டர் தர்ற மருந்து சீட்டு இல்லாமல் எந்த மாத்திரையும் தர்றதில்ல। यह लीजिए डॉक्टर का दिया प्रिस्क्रिप्शन, இதை எடுத்துக்கோங்க டாக்டரோட ப்ரெஸ்கிரிப்ஷன் மருந்து। यह तो 2 महीने पुराना है, இது 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்ததா, பழசாக இருக்குது। आप डॉक्टर से मिलिए, நீங்கள் டாக்டரை போய் பாருங்கள்। वे आपकी जांच करके दवाइयाँ देंगे, உங்களை சோதிச்சு பார்த்து மருந்து கொடுப்பாரு। वह प्रिस्क्रिप्शन लाकर दवा ले जाइए, அந்த மருந்தை கொண்டு வந்து, அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை கொண்டு வந்து மருந்து வாங்கிட்டு போங்க। ग्राहक चला जाता है, அவர் போயிடுறாரு। दूसरे ग्राहक आता है, வேற ஒரு வாடிக்கையாளர் வராரு। यह प्रिस्क्रिप्शन देकर दवाइयाँ दीजिए सर, இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை பார்த்து மருந்து கொடுங்க சார்। दवाई देता है, மருந்து தராரு। 29 रुपये और 50 पैसे, 29 ரூபாய் 50 காசு। ये लीजिए 30 रुपये, இந்தாங்க எடுத்துக்கோங்க 30 ரூபாய்। बाकी 50 पैसे नहीं है, மிச்சம் 50 பைசா இல்லை। बदले में यह हॉल्स ले लीजिए, அதுக்கு பதிலாக இந்த ஹால்ஸ் எடுத்துக்கோங்க। मेरे घर में
ढेर सारी ஹால்ஸ் की मिठाइयाँ बड़ी हैं. எங்கள் வீட்டில் ஏகப்பட்ட ஹால்ஸ் மிட்டாய் இருக்குது. हर दुकानदार एक एक ஹால்ஸ் दे देता है. ஒவ்வொரு கடைக்காரரும் ஒவ்வொரு ஹால்ஸ் தராங்க. ஹால்ஸ் पर मात्रा हमारा राज चिन्ह लगाना बाकी है. ஹால்ஸ் மேலே நம்ம தேசிய சின்னத்தை போடுறதா மிச்சம். मैं क्या करूं सर? நான் என்ன செய்கிறது சார்? मेरे पास 50 पैसा नहीं है. என்கிட்ட 50 காசு இல்லை. तुम्हारे पास ही नहीं, உங்ககிட்ட மட்டும் இல்லை, पूरे बाजार में 50 पैसे का காயின் नहीं है. எல்லா மார்க்கெட்டில் யாருக்கிட்டேயுமே 50 பைசா காயின் இல்லை. चला जाता है, போகிறார். धन्यवाद.